வையகம் வாழ்க வளமுடன். 15 வேலம்பாயும் அறிவித்திருக்கோயில் அன்பர்களுக்கும் அறங்காவலர் அவர்களுக்கும் மற்றும் அங்கு தொண்டு புரிந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் அவர்களது அன்பு குடும்பங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த ஜூம் இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மக்களுக்கும் மன்ற அன்பர்களுக்கும் எனது பணிவான காலை வணக்கங்கள். மீண்டும் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இறையருளும் குருவருளும் நம்மை இணைத்து வைத்துள்ளதை உணர்கிறோம். அருள் தந்தை அவர்களே இங்கு சூக்குமமாக எழுந்தருளி இந்த ஒரு வார காலம் நம் அனைவருக்கும் தவ ஆற்றலையும் சிந்தனை வளத்தையும் தற்சோதனை மனப்பான்மையையும் அளிப்பார்களாக. அருள் தந்தை அவர்களும் அவர்களிடம் உள்ள அனைத்து குருமார்களும் நம்மிடம் சூக்குமமாக எழுந்தருளட்டும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் தவம் இயற்றுகிறோம். அனைவருக்கும் குரு பௌர்ணமி, குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள். வியாச முனிவரை நினைத்துக் கொள்கிறோம். இதுவரை வாழ்ந்த அனைத்து மகான்களையும் வணங்கிக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். பிரபஞ்சத்திலிருந்து ஒரு தெய்வீக அலை நமது வீட்டிற்குள் வந்து நமது உடலில் மோதி சூக்கும உடல் வழியாக நமது பரு உடலுக்கு சென்று காந்த திணிவை அளிப்பதாக பாவனை செய்யும். அருட்பேராற்றல் உடலிலே
உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பல். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்தியாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். நாடி சுத்தி பிராணாயாமம். தண்டுவட சுத்தி. மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம். மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம். மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். ஆகினை மனதை உருவ மத்தியில்
வைத்துக் கொள்ளவும். புருவ மத்தியில் விஞ்ஞானத்தில் சொல்லப்படும் பிட்யூட்டரி சுரப்பி உள்ளது. அதுவே நமது புலன்களை ஆளும் சக்தி உடையது. ஆசனா சக்கரத்தின் மீது தவம் இயக்குகிறோம். மனதால் உள்ளே ஊடுருவுகிறோம். அப்படியே மனதால உள்ள போங்க. புருவ மத்திற்குள்ளே நுணுகி 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 செல்கிறோம். இன்னும் நுணுகி 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 மெதுவாக உள்ளே ஊடுருவுகிறோம். இன்னும் நுணுகி 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 செல்கிறோம். எந்த ஒலி கேட்டாலும் ஆக்னை மையத்தில் அந்த ஒலியை ஈர்த்து கொள்ளவும். இன்னும் நுணுகி 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 நுணுகி
மனதால் ஆக்னா சக்கரத்திற்குள் நுழைகிறோம். நுழைந்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் நுணுகி 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 எந்த ஒலி கேட்டாலும், எந்த உணர்வு கிடைத்தாலும் அதை ஆக்னா மையம் ஈர்த்து கொள்ளட்டும். இன்னும் உள்ளே ஆழ்ந்து ஊடுருவுகிறோம். இன்னும் ஊடுருவுகிறோம். மனதால் உள்ளே நுழைந்த உள்ளே அப்படியே உள்முக ஆற்றல் இருப்பதை கவனிங்க. ஆகனாக்குள்ளே, ஆகனா சக்கரத்திற்குள்ளே உள்முக ஆற்றல் இருப்பதை உணருங்க. இன்னும் உள்ளே போங்க. இன்னும் உள்ளே. இன்னும் உள்ளே.
துரியம். அப்படியே துரியத்துக்கு போங்க. தலை உச்சி, தலை உச்சியிலிருந்து உள்பக்கம் போங்க. துரியத்திற்குள்ளே ஊடுருவுகிறோம். இன்னும் ஆழ்ந்து ஊடுருவுகிறோம். இன்னும் ஊடுருவுகிறோம். துரியத்திற்குள்ளே நுழைகிறோம். ஆழ்ந்து 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 அந்த அழுத்தம் தெரியுது பாருங்க. அந்த அழுத்தத்துக்குள்ளேயே போறோம்.
வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ். துரியத்திற்குள்ளே ஆழ்ந்து அப்படியே நில்லுங்க. வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். குழந்தைகளை வாழ்த்துவோம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில்துறையிலே தினசரி கடமைகளிலே நம்மோடு தொடர்புடையவர்களை வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர் எதிரிகள் யாரேனும் இருந்தாலும் அவர்களும் மனம் திருந்தி வாழ வேண்டும் என்று கருணையோடு வாழ்த்துவோம். அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். 15 வேலம்பாளையம் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். இப்பொழுது தவம் புரிந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அறிவு திருக்கோயிலை சார்ந்த அறங்காவலர்கள் மற்றும் அங்கு தொண்டு புரிந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். உலக மக்கள் அனைவரும் பூரண நலமுடன் வாழ வாழ்க வளமுடன். இந்திய அரசு வாழ்க வளமுடன். தமிழக அரசு வாழ்க வளமுடன். மருத்துவர்களும் செவிலியர்களும் வாழ்க வளம். மாவட்ட ஆட்சியாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் வாழ்க வளம்.
காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவலர்கள் வாழ்க வளம். மாநகராட்சி ஆணையாளர்கள், நகராட்சி பேரூராட்சி அலுவலர்கள் மற்றும் நகராட்சி பணியாளர்கள் வாழ்க வளம். விவசாயிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்குபவர்கள் வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளம். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளம். உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளம். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளம். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவர்களுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். எண்ணம் பிறக்கும் இடம். எண்ணத்தின் சக்தி இயல்பு அறிந்திடில் எண்ணம் பிறக்கும் இடமும் விளங்கும். எண்ணத்தின் சக்தி இயல்பு அறிந்திடில் எண்ணம் பிறக்கும் இடமும் விளங்கும். எண்ணத்தின் சக்தி இயல்பு அறிந்திடில் எண்ணம் பிறக்கும் இடமும் விளங்கும். சாமி அவர்கள் எழுதிய கவி. திருக்குறள் மாதிரி 2 லைன். எண்ணத்தின் சக்தி இயல்பு அறிந்திடில். அப்போ என்னுடைய எண்ணத்தினுடைய சக்தி, அதனுடைய இயல்பு இரண்டும் வேற வேற. எண்ணத்தின் சக்தி என்பது எண்ணத்தினுடைய திணிவுன்னு அர்த்தம். எண்ணம் என்றால் என்ன, எங்கிருந்து பிறப்படுகிறது என்று அறிந்து கொள்வதில் வேறு. என்னுடைய சக்தி என்ன, என்னுடைய எண்ணத்தின் வலிமை என்ன, என்னுடைய எண்ணத்தின் திணிவு என்ன என்பது வேறு. அப்ப என்னுடைய எண்ணத்தின் திணிவுக்கு ஏற்றவாறும் என்னுடைய எண்ணத்தின் சக்திக்கு ஏற்றவாறும் என்னுடைய எண்ணத்தின் ஆற்றலுக்கு ஏற்றவாறும் அதனுடைய இயல்பு. இயல்புனா என்னன்னா, நல்ல எண்ணமா தீய எண்ணமா. இப்ப நல்ல எண்ணமாக இருந்தது அப்படின்னா அதனுடைய சக்தி எப்படி இருக்கு, அதனுடைய ஆற்றல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ என்னுடைய எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தால் அதனுடைய சக்தி திணிவு பெற்று இருக்கும். நல்ல எண்ணத்திற்கு ஜீவகாந்த திணிவு அதிகம். அந்த நல்ல எண்ணம் எழும்பொழுதே நமக்கு ஜீவகாந்த திணிவு கூடும். இது ஒரு பெரிய பரம ரகசியம்.
எப்படி கூடுங்க? எண்ணம் என்பது மனம்தான், மனதின் படர்க்கை தான். ஆசை என்பது ஓர் எண்ணம், எண்ணமோ மனதின் எழுச்சி நிலை, மனமோ உயிரின் படர்க்கை நிலை, உயிர்தான் நான், நான் தான் உயிர். அப்ப ஒரு சின்ன ஆசை இருக்கும் பொழுது எண்ணம் வருகிறது, அவ்வளவுதான். அப்ப அந்த ஆசை இருக்கு இல்லைங்களா, அந்த ஆசை தேவையான ஆசையா தேவையில்லாத ஆசையா? என்னுடைய பசிக்காக, அந்த உணவுக்காக ஆசை வருதா, தாகத்திற்காக வருதா, இதற்காக எனக்கு ஆசை வருகிறது? இயற்கை தேவையை பூர்த்தி கொள்ள வருகிறதா இல்லையா? இதுதான் தற்சோதனையே. இவ்வளவு, இது ரெண்டு தான், முடிந்து போச்சு தற்சோதனை. என்னுடைய இயற்கை தேவையை பூர்த்தி செய்து கொள்ள எனக்கு ஆசை வருகிறதா? அந்த ஆசையே எனக்கு ஒரு எண்ணமாக வருகிறது. ஆசை என்பதே ஓர் எண்ணம். அப்ப ஆசை இஸ் ஈக்குவல் டு எண்ணம், எண்ணமோ இஸ் ஈக்குவல் டு உயிரின் படர்க்கை நிலை. அப்ப ஆசை இஸ் ஈக்குவல் டு எண்ணம், எண்ணம் இஸ் ஈக்குவல் டு உயிர், உயிர் இஸ் ஈக்குவல் டு நான். அப்ப உயிருக்கும் நானுக்கும் இடையில ஒண்ணு இருக்கே, அது என்னது? திரும்பி பார்க்கலாமா? ஆசை இஸ் ஈக்குவல் டு எண்ணம், எண்ணம் இஸ் ஈக்குவல் டு உயிர், உயிர் இஸ் ஈக்குவல் டு மனம், மனம் இஸ் ஈக்குவல் டு நான். அப்ப இந்த நானை தூக்கிட்டு வந்து அப்படியே ரிவர்ஸ்ல பின்னாடி பின்னாடி வாங்க. நான், நானுக்கு மூலம் மனம், மனதிற்கு மூலம் உயிர், உயிருக்கு மூலம் எண்ணம், எண்ணத்துக்கு மூலம் ஆசை. அப்ப நான் தான் ஆசையாக இருக்கிறேன். நான் என்ற உணர்வு இருக்கும் பொழுது ஆசை இருந்தே தீரும். ஆசை என்பது ஓர் எண்ணம், எண்ணமோ மனதின் எழுச்சி நிலை, மனமோ உயிரின் படர்க்கை நிலை, உயிர்தான் நான், நான் தான் உயிர். சாமி சொன்னது எப்படி சொல்றாங்க? ஆசை என்பது ஓர் எண்ணம், ஆசை இஸ் ஈக்குவல் டு எண்ணம், எண்ணமோ மனதின் எழுச்சி நிலை, எண்ணம் இஸ் ஈக்குவல் டு மனம், மனமோ உயிரின் படர்க்கை நிலை, மனம் இஸ் ஈக்குவல் டு உயிர், உயிர்தான் நான், நான் தான் உயிர். அப்போ உயிர் இஸ் ஈக்குவல் டு நான், நான் இஸ் ஈக்குவல் டு உயிர். அப்ப சாமி சொல்றது பாருங்க, நான், உயிர், மனம், எண்ணம், ஆசை. இப்ப நம்ம வகுப்பு எப்படி போகுதுங்க? நான், மனம், அங்க உயிர் எடுக்கிறோம், நம்ம உயிர் எடுத்துட்டு பேக்ல கொண்டு போயிடும். சாமி நான், உயிர், மனம்னு கொண்டு வராரு ரிவர்ஸ்ல. நாம நான், மனம், உயிர் அப்படி வரப்போ. அப்ப ஸ்டார்டிங் ஆசை, முடிகிறது நான், இடையில இருக்கிறது எண்ணமும் மனமும் தான் இருக்கிறது. அப்ப என்னுடைய மனதில் ஒரு நல்ல எண்ணம் எழுகிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஒரு நல்ல எண்ணம் எழுகிறதுனா அங்க ஆசை எங்க இருக்கு? ஆசை இருந்தால்தான் எண்ணம் வருது. ஆசை இல்லைன்னா எண்ணம் வருமா? வரவே வராது. அப்ப தேவையின் அடிப்படையில் எழும் ஒரு ஆசையே எண்ணமாக மலர்கிறது. இது உண்மைதானே? இது சயின்ஸ் தானே? இது மெய்ஞானம் தானே? ஆசை இருந்தால் எனக்கு எண்ணம் வருகிறது. இது சயின்ஸ், உண்மை, மெய்ஞானமும் அதுதான் சொல்கிறது. சரிங்க. உடல் அளவுல எழும் பொழுது அது எல்லை கட்டிய ஆசை. உடல் அளவு இல்லாமல் மன அளவில், உலக அளவில், இந்த சமுதாய அளவில் விரியும் பொழுது அது என்ன ஆசையாக இருக்க முடியும்? ஆசை என்பது ஒரு எண்ணம், எண்ணமோ மனதின் எழுச்சி நிலை, மனமோ உயிரின் படர்க்கை நிலை, உயிர்தான் நான், நான் தான் உயிர். அப்ப ஆசை என்பது உடல் அளவில் எழும் பொழுது வரும் ஆற்றல். இதான் இங்க சாமி சொல்றார். எண்ணத்தின் சக்தி இயல்பு அறிந்திடில்,
எண்ணம் பிறக்கும் இடமும் விளங்கும். எண்ணத்தின் சக்தி இயல்பு அறிந்திடில். அப்ப எண்ணத்தின் சக்தி, எண்ணத்தின் வலிமை, எண்ணத்தின் திணிவு, எண்ணமாகிய ஜீவகாந்தம். இந்த எண்ணத்தின் சக்தி இயல்புக்கு ஏற்ற மாதிரி கூடுது குறையுது. எந்த இயல்புக்கு ஏற்ற மாதிரி? அந்த எண்ணத்தின் இயல்பு என்ன? நல்ல எண்ணமா தீய எண்ணமா? அந்த எண்ணத்தின் இயல்புக்கு ஏற்றவாறு இந்த சக்தி மாறுபடும். இப்போ ஒரு ஜீவசமாதிக்கு போறோம், ஒரு கோயிலுக்கு போறோம், இல்ல நமக்கு ரொம்ப பிடித்தவர்களை நம்ம வீட்டுக்கு வராங்க, நம்ம கவனிக்கிறோம். அப்ப எல்லாம் இந்த எண்ணத்துக்கு சக்தி எங்க இருந்து வருதுங்க? எப்படி வருது? எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கும் பாருங்க. உடம்பு முடியாமையே இருக்கும், டயர்டா இருக்கும், ஒரு வேலை கூட செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்போம். இது இயல்பான வாழ்க்கையில நடக்கிறது. திடீர்னு ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வராங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டு, இல்ல ரொம்ப நெருங்கிய உறவினர், இல்ல உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க அண்ணன், உங்களுக்கு பிடிச்சவர்கள் வராங்க. நீங்க படுத்துட்டு இருப்பீங்களா? என்ன செய்வீங்க? என்ன எவ்வளவு முடியுமோ அந்த ஆற்றலை, சக்தியை திரட்டி கொண்டு அவர்களுக்கு ஏதாவது ஒரு உணவு செய்து கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. எப்படி அந்த எண்ணத்துக்கு அந்த சக்தி எப்படி உடலுக்கு வருகிறது? அப்ப அந்த இயல்பு, எண்ணத்தினுடைய இயல்பு, உங்களுக்கு அந்த இயல்பு எப்படி இருக்குங்க? நல்ல எண்ணம் அப்ப வருது. நம் வீடு தேடி வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்ப எண்ணத்திற்கு ஒரு சக்தி கூடுகிறது. அப்ப உங்களுடைய இயல்பு அங்க என்னவா இருக்குங்க? நல்ல எண்ணம் இருக்கிறது. சரி, நல்ல எண்ணம் இருந்து வருபவர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்களாக இருந்தா உடனே ஒரு நல்ல எண்ணம் கிரியேட் ஆகி அவர்களுக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறப்ப உங்களுக்கு எண்ணத்துக்கு சக்தி வலிமை கூடுகிறது, ஜீவகாந்த திணிவு கூடுகிறது. அது வரைக்கும் உங்களுக்கு ஜீவகாந்தம் கம்மியா இருந்தது, டயர்டா இருந்தீங்க. இப்ப திடீர்னு எப்படி ஜீவகாந்தம் கூடுது? வான்காந்தம் ஜீவகாந்தமாக மாற ஆரம்பிச்சு. அது வரைக்கும் நீங்க எப்படி நினைச்சிட்டு இருந்தீங்க? எனக்கு உடம்பு சரியில்லை அப்படி நினைச்சிட்டு இருக்கிறப்ப ஜீவகாந்தம் ஏற்கனவே குறையுது, வான்காந்தமும் உங்க உடலுக்குள்ள வர்றதே நீங்க மனதால தடை பண்ணிட்டு இருக்கீங்க. இதுதான் நடக்கும். அப்ப உள்ள இருக்கிற ஜீவகாந்தமும் குறைய ஆரம்பிக்குது. வெளியில இருந்து வான்காந்தம் இறையாற்றல் கிஃப்டா கொடுக்குது, நமக்கு உள்ள கொடுக்குது. நீ சோர்ந்து போய் இருக்கப்பா, உனக்கு ஒண்ணும் இல்லை, நீ நல்லா இருக்க, இருந்தா நான் கொடுக்குறேன் உனக்கு, இதை வாங்கி வச்சுக்கேன்னு கொடுக்குது இறையாற்றல். வான்காந்தத்தை அனுப்புது. கோள்கள் மூலமாகவோ, உங்க உணவு மூலமாகவோ, காற்று மூலமாகவோ, நீர் மூலமாகவோ உங்களுக்கு உள்ள வருது. அதையும் என்ன பண்றோம்? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே அதையும் தடை பண்ணி விடுகிறோம் மனதால். அதனாலதான் நான் சொன்னேன், உயிருக்கும் எனக்கும் இடையில் மனம் ஒன்று இயங்குகிறது. மனம் உயிரின் படற்கை தான், ஆனா இயங்குவதும் இந்த உயிருக்கும் நமக்கும் இடையில இயங்குவதும் இந்த மனம் தான். அப்ப அந்த மனம் தடை செய்கிறது. சரி, இது நமக்கு பிடித்தவர்கள் வரும்பொழுது நம்ம எண்ணத்திற்கு ஒரு இயல்பு வருது, நல்ல எண்ணம். இயல்புன்னு வச்சுக்கிட்டீங்கனாலே நல்ல எண்ணம், தீய எண்ணம். அப்ப அந்த இயல்பு, எண்ணத்தோட இயல்பு என்ன ஆயிருக்குங்க? நல்ல எண்ணமாக வரும்பொழுது ஜீவகாந்தம் கூடுது, சக்தி கூடுது. எண்ணத்தின் சக்தி இயல்பு அறிந்திடில். சரி, நமக்கு பிடிக்காதவங்க வராங்க, நெகட்டிவா, அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, ஆனா நம்ம மனசுல அவங்கள பத்தி ஒரு கெட்ட அபிப்பிராயம் இருக்கு. வராங்க, எந்திரிச்சிடுவோமா படுக்கையில இருந்து? அவங்க உள்ள கூட வரமாட்டாங்க. என்ன செய்வோம்? என்னங்க எனக்கு உடம்பு முடியலங்க, வாங்க 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 உட்காருங்க அப்படின்னு. அவங்க வந்தவங்களுக்கு ஏண்டா வந்தோன்னு ஆயிடும். அப்ப எங்க போச்சு அந்த ஆற்றல்? இருக்கிற ஜீவகாந்தமும் இன்னமும் இழக்க ஆரம்பிச்சிடும். அப்ப வந்தவர்களுக்கு ஏற்ப, என்னுடைய மனதின் தன்மைக்கு ஏற்ப, என்னுடைய எண்ணத்தின் இயல்புக்கு ஏற்ப என்னது சக்தி அதிகரிக்கிறது அல்லது குறைகிறது. அப்ப இந்த எண்ணத்திற்கு வலிமை எங்கிருந்து வருகிறது? அப்ப என்னுடைய எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தால், என்னுடைய எண்ணத்தினுடைய இயல்பு தேவையும் மீறி
எனது உடல் தேவையை மீறி உலகத் தேவையாக என்னுடைய எண்ணமானது விரிந்திருந்தால் வான்காந்தம் உடலுக்குள்ளே இருக்கிற ஜீவகாந்தமாக 24 மணி நேரமும் உங்களுக்கு மாறிக்கொண்டே இருக்கும். இதுதான் பரம ரகசியம். அப்ப என்னுடைய எண்ணம் மனதில் உலகளாவிய இயல்பாக நல்ல எண்ணமாக உலக அளவில் விரிந்து நல்ல எண்ணமாக விரிந்து இருக்கும் பொழுது எனது எண்ணத்திற்கு சக்தி 24 மணி நேரமும் இந்த உடல் இயக்கத்திற்கு ஏற்றவாறும் இந்த உடல் இயக்கத்தை மீறியும் எனது ஆற்றலானது விரிந்து செல்கிறது. எக்ஸாம்பிள் வள்ளலார். வள்ளலார் என்ன பண்ணாருங்க? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். மண்ணு முதல் மண்ணாங்கட்டி வரை வள்ளலார் என்ன பண்ணாராம்? அன்பு செலுத்தினார். அவர் செலுத்தி 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 தன்னுடைய எண்ணத்தினுடைய இயல்பு நல்ல எண்ணம் மட்டுமே. ஒரு பயிர் வாடினாலும் வாடினார். யாராவது அழுதா யாராவது துன்பப்பட்டா இவர் உடல் எல்லாம் நடுங்கும். அவர் சொல்றாரு, என்னுடைய தோல் என்னுடைய உடல் நடுங்குகிறது. இந்த மனிதன் துன்பப்படும் பொழுது நான் துன்பப்படுகிறேன். அவன் துன்பப்பட்டு அவதிப்பட்டு அறியாமையில் உழல்கிறானே என்று நினைத்து 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 நான் அவதி உறுகிறேன். இறைவா, இந்த மனிதனை காப்பாற்று. தன்னை காப்பாற்றுன்னு சொல்லல அவர், மனிதனை காப்பாற்று. இப்படி ஒரு அறியாமையில் இருக்கிறானே. எங்கேயாவது ஒரு கோழி கத்துனா கூட என்னுடைய உடல் நடுங்குகிறது. அது துன்பத்தில் கத்துதா? அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இதுக்கு ஒரு நன்மை செய்ய முடியலையே. நான் இங்க இருக்கனே, அது எங்கேயோ கத்துதே. அதுக்கு என்ன பாவம் பண்ணுச்சோ, அது யாரோ துன்பப்படுத்துறாங்களோ அப்படின்னு நடுங்குவார். இதுதான் உலகளாவிய நல்ல எண்ணம். எங்கோ ஒரு குயில் கூவுனா கூட அது நல்லா கூவுதா, அது அழகா கூவுதே அப்படி நினைக்க மாட்டாராம். அது ஏதோ துன்பப்படுதோ, இறைவா அந்த துன்பத்தை அதுக்கு போக்கிவிடேன் அப்படின்னு நினைப்பாராம். எந்த ஒரு ஒலியை கேட்டாலும் ஒலியை பார்த்தாலும் இது நல்லதா கெட்டதா என்று பகுத்தே பார்க்காமல் மனதளவில் அங்கு ஏதாவது ஒரு துன்பம் இருந்தால் அதை உடனே போக்கு. அப்படி அதே ஒரு எண்ணத்தோடையே வாழ்ந்தவர் வள்ளலார். வள்ளலார் கிட்ட நீங்க போய் நிக்க முடியுமா? அவர் ஏன் ஒரு துணியை மூடினாரு, வெள்ளை உடைய ஆடையை மூடினார் தெரியுமா? அந்த வெள்ளை ஆடையை அவர் எடுத்தாரு அப்படின்னா அவர் உடம்பில் இருந்து வீசும் தவ அக்னியை பக்கத்திலே நெருங்க முடியாது. அவ்வளவு சூடு இருக்குமா தவ ஆற்றல் அக்னி. ஏன்னா இந்த நல்ல எண்ணத்தின் சக்தி, இந்த நல்ல எண்ணத்தின் இயல்பு, இந்த நல்ல எண்ணத்தின் சக்தி, நல்ல எண்ணத்தின் இயல்பு 24 மணி நேரமும் மனிதர்களையும் பறவைகளையும் ஓரறிவையும் ஈரறிவையும் மூன்றறிவையும் நான்கறிவையும் ஐந்தறிவு விலங்கினங்களையும் பார்த்து 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 அதன் மேல் அன்பு செலுத்தி 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 அந்த உடலும் மனமும் நடுங்க 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 வாழ்ந்தார். பயத்துல இல்ல, அன்புல. அது மாதிரி வாழும் பொழுது அவருக்கு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அப்ப அந்த மனம் இறைவனுக்கு எட்டாத ஒரு மனம்ன்றார் வள்ளலார். சொல்றாரு, இறைவா உனக்கு தெரியுமோ தெரியாதோ, உன் மனம் புரிந்து கொள்றியா புரியலையா? இந்த ஜீவராசிகள் எல்லாம் கஷ்டப்படுதே, உன் மனதுக்கு எட்டவே இல்லையா? எனக்கு எட்டுகிறதே, ஏன்னா அறிவிலி, எனக்கே எட்டுகிறதே அது துன்பப்படுதுன்னு உனக்கு தெரியலையா? நீ ஏன் ஒரு நன்மை செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு எந்நேரம் இறையாற்றலோடு அன்பு செலுத்தி இந்த ஜீவன்கள் மேலும் அன்பு செலுத்தி தனது இயலாமையில் அந்த ஜீவனுக்கு ஒரு நன்மை செய்ய முடியலையே அப்படின்னு பரிதவிக்கிறார். இதுதான் உச்சக்கட்ட நல்ல எண்ணத்தின் இயல்பு. எண்ணத்தின் சக்தி இயல்பு அறிந்திடில் எண்ணம் பிறக்குமிடம்
விளங்கும். அப்ப எங்க இருந்து எண்ணம் பிறக்குது பாருங்க. அப்ப எண்ணம் பிறக்கிற இடத்திலேயே அவர் நிக்கிறார், அன்புலயே நிக்கிறார். அன்பு என்ற எண்ணம் அவருக்கு பிறந்துகிட்டே இருக்கு, அந்த பிரசவத்திலேயே நிக்கிறார். அது எங்க பிரசவிக்கிறதுன்னு பாக்குறார். ஒரு நல்ல எண்ணம் எங்க பிரசவம் ஆகுதுன்னு பாக்குறார். அன்புலதான் அவருக்கு பிரசவம் ஆகுது. அங்கேயே நிக்கிறார். அதுக்கப்புறம் அவர் வரவே மாட்டேங்கிறார். அதை தாண்டி அவர் வரவே இல்லை. அவர் வாழ்நாளில் அவர் வரவே இல்லை. அப்ப அன்பு என்ற ஒரு எண்ணம் அங்க பிறக்கிறத பாக்குறாரு. அந்த அன்பவே பிரவாகமாக தன்னிடம் இருந்து வெளியே கொண்டு வந்து எல்லா ஜீவனிடம் பார்க்கிறார். அப்ப வள்ளலார் கிட்ட ஒருத்தர் கேக்குறாங்க, நீங்க வந்து இவ்வளவு அன்பு செலுத்துறீங்களே, எப்படி உங்களுக்கு இப்படி வந்தது? நான் செலுத்துறதெல்லாம் ஒரு அன்பா கேக்குறார். உனக்கு ஒரு கதை சொல்றேன் பாரு அப்படின்ற. அவர் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு கதை சொல்றார். என்ன கதைங்க? அன்பை பற்றி ஒரு கதை சொல்றார். என்ன கதை? ஒரு 2 பெரியவர்கள், அன்பை பற்றி பேசுபவர்கள், அன்பாக வாழும் 2 பெரியவங்க நடந்து போனாங்கப்பா ரோட்ல. அப்ப ஒரு 2 பேருமே ஜீவகாருண்யத்தை பற்றி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அதை பற்றி பேசி கொண்டிருப்பவர்கள். 2 பேரும் நடந்து போறப்ப ஒருவருடைய கால் பட்டு அங்க ஒரு மண்ணாங்கட்டி இருந்துச்சான். மண்ணாங்கட்டின்னா தெரியுமா உங்களுக்கு? மண்ணு வந்து இறுகி போய் பெரிய உருண்டையா இருக்கும். அந்த கால் வந்து இவ நடந்து போறப்ப அவருக்கு ஒருத்தருடைய கால் பட்டு அந்த மண்ணாங்கட்டி கரைஞ்சிருச்சான். கரைஞ்சு மண்ணா மாறி போச்சு. இத இன்னொருத்தர் பாக்குறாராம், கூட வந்தவர் பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துட்டான். மயக்கத்தை தெளிய வச்சு எழுப்பினா. அவர் சொல்றாராம், மண்ணாங்கட்டிய கரைச்சிட்டியே, மண்ணாங்கட்டி மேல கால் பட்டுருச்சேப்பா, அவன் கால் பட்டு அது தன்னுடைய சுயரூபத்தை எழுந்து விட்டதே அப்படின்றார். அப்ப மண்ணாங்கட்டியை பார்த்து கூட மயங்கி விழுந்த பெரியவர் இருக்கும் பொழுது நான் என்னப்பா ஜீவகாருண்யத்தை கடைபிடிக்கிறேன்னு கேட்டான் வள்ளலார். வள்ளலாரே இந்த கதை சொன்னாராம். அப்ப வள்ளலார் எப்படி இருந்திருக்கார் பாருங்க. வள்ளலார் சொன்ன கதை உண்மையோ இல்லையோ, அந்த பெரியவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார் பாருங்க. மண்ணு முதல் மண்ணாங்கட்டி வரை அன்பு செலுத்தியவர் வள்ளலார். அந்த மண்ணாங்கட்டி கரைந்ததை பார்த்து கூட ஒரு பெரியவர் மயங்கி விழுந்தார் என்று சொல்லும் பொழுது, அப்போ வள்ளலார் அந்த ஜீவகாருண்யத்தை, அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தி இருப்பாருன்னு பாரு. அப்ப படுத்துட்டு இருக்கிறாரு, தூக்கத்துல நடுங்குது உடம்பு அவருக்கு. ஏன்னா இந்த மக்கள் இவ்வளவு தூரம் துன்பப்படுறாங்களே, நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியலையேன்னு அப்படியே படுத்துட்டு இருக்கிறப்போ இறை ஆற்றல் கனவுல வருது. நீ ஏன் பயம் கொள்ற, நானே எல்லாமாக இருக்கிறேன். இறைநிலை வந்து அவருக்கு கொடுக்குது, வார்த்தைகள் சொல்றார். அவர் எழுதுறாரு ஒரு கவியில, நாளைக்கு சொல்ற அந்த கவியை பற்றி. அப்ப எழுதுறாரு, இறையாற்றல் இறைவன் வந்து என்னை எழுப்புகிறான், தூக்கத்தில் என்னை அரவணைத்து தூக்கி கொண்டான், இடம் மாற்றி வைத்தான் அப்படின்ற. இடம்னா இன்னொரு இடத்துல கொண்டு போய் படுக்க வைக்கல, தன்னுடைய உடலில் இயங்கும் ஆற்றலை இடம் மாற்றி தனது தலைப்பகுதியில் வைத்ததாக வள்ளலார் சொல்றார். அப்ப அக்னி ஆற்றலை, குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலிருந்து தலைக்குச்சியில கொண்டு போய் வைக்கிறார் இறைவன். இறைவனே வந்து தீட்சை கொடுக்கிறார் வள்ளலார். எப்பங்க? இந்த மனம் வந்த பிறகு, நல்ல எண்ணத்தின் இயல்பு அறிந்து நல்ல எண்ணத்தின் சக்தியை திரட்டிய பிறகு இறைவன் வந்து தீட்சை கொடுக்கிறார் வள்ளலார். ஏனப்பா பயம் கொள்ற, உன் உடம்பெல்லாம் நடுங்குதே, என் அன்பை நான் உனக்கு தருகிறேன் என்று என்னை இடம் மாற்றி வைத்தான், அன்பாக அரவணைத்தான், என் உடலை தூக்கி கொண்டான், என்னை அன்பாக அரவணைத்தான், என்னை இடம் மாற்றி வைத்தான்னு சொல்ற. அப்ப சாமி எங்க சொல்றார் பாருங்க, எண்ணத்தின் சக்தி இயல்பு அறிந்திடில் எண்ணம் பிறக்கும் இடமும் விளங்கும். அப்ப எண்ணம் எங்க பிறக்குது? அன்புலதான் பிறக்கணும். அன்பு என்ற ஒரு நீரூற்றில் நம்மிடம் எண்ணம் பிறக்கிறதா கவனிக்கணும். அப்ப அப்படி பிறக்கணும்னா நான் என்ன பண்ணணுங்க? என்னுடைய எண்ணத்தினுடைய இயல்பு நல்ல எண்ணமாக நான் மாற்றிக்கொள்ளுதல் வேண்டும்.
என்னுடைய எண்ணத்தின் இயல்பை எப்பொழுதுமே வள்ளலார் மாதிரி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்பது மாதிரி குடும்ப நபர்களிடம் இருந்து எனது எண்ணத்தை என்னுடைய மனதை விரித்து உலகளாவிய துன்பத்தை பார்த்து அந்த துன்பத்தை போக்கும் ஒரு எண்ணம் கொண்டாலே வான்காந்த ஆற்றல் பொதிகிறது ஜீவகாந்தமாக. வள்ளலாருக்கு அப்படிதான் உள்ள பொதிந்து 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 வள்ளலாருடைய தவக்கணல் மற்றவர்கள் அவர் பக்கம் போறப்ப அப்படி ஒரு அக்னி அலை வீசும். அதை மறைப்பதற்காகவே அவர் வெள்ளை உடைய உடல் முழுவதும் மூடிக்கொண்டாராம். உடல்ல இருக்கிற அந்த வெள்ளை ஆடையை எடுத்தாருன்னா அந்த தவ அக்னி மற்றவர்களுடைய வெப்பம் தாங்க மாட்டாங்களாம். அதனால அவர் அந்த மாதிரி ஒரு உடை உடுத்தினார் அப்படின்னு அவரே சொல்றாரு. நிறைய இடங்கள்ல வள்ளலார் நமக்கு காண்பிக்கிறார். இதைதான் ஸ்ரீகிருஷ்ண இஸ்கான் டெம்பிள் நிறுவிய பிரபுபாதா சொல்கிறார். பரம புருஷ பகவான் அறியக்கூடிய இந்த உலகம் மிக பெரியது. அவர் பக்தி மார்க்கம். பரம புருஷ பகவான் அழியக்கூடிய இந்த உலகிற்கு எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ அப்பொழுது அவருடைய அணுக்க தொண்டர்களும் உடன் வருகிறார்கள். அர்ஜுனனும் பரம புருஷ பகவானாகிய கண்ணபிரானின் அணுக்க தொண்டர். எனவேதான் மக்களின் நன்மைக்கென்று பகவத்கீதையின் தத்துவமானது நேரடியாக அர்ஜுனனுக்கு போதிக்கப்பட்டது. பிரபுபாதா சொல்றார். அப்ப எப்பொழுதெல்லாம் இந்த உலக மக்கள் துன்புறுகிறார்களோ வழி தெரியாமல் அல்லல் உறுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த பரம புருஷனாகிய பகவான் குரு என்ற ரூபம் எடுத்து தன்னுடைய அணுக்க தொண்டர்களுக்கு அவர்களுடைய அறியாமையை போக்குவதற்கும் அவர்களுடைய எண்ணத்தின் இயல்பை மாற்றுவதற்கும் நல்ல எண்ணமாக அவர்களுடைய இயல்பை மாற்றி நல்ல எண்ணத்தின் சக்தியை அவர்களுக்கு அளித்து அவர்களுடைய எல்லை கட்டிய ஆற்றலை எல்லைக்கட்டிய மனதை உலகளாவிய அளவுக்கு விரிந்து செல்வதற்கும் அவர்கள் அனுகிரகம் செய்கிறார்கள் குருமார்கள். அவர் சொல்றாருங்க, உடம்பை கஷேத்திர ஞானி என்று சொல்கிறார். கஷேத்திர ஞானி என்பது உயிர் சக்தி என்று பிரபுபாதா சொல்கிறார். கஷேத்திர ஞானி என்பது உயிர் சக்தி. கஷேத்திரம் என்பது உடம்பு. கஷேத்திரம் என்பது அழியாத ஆத்மா. ஆனால் கஷேத்ரா என்ற ஆத்மாவோ தற்காலிகமான அற்பாயுளுடைய உயிர்த்திரள். எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. கஷேத்திர ஞானி என்பது உயிர் சக்தி, கஷேத்திரம் என்பது உடல், கஷேத்ரா என்பது ஆன்மா, அழியாத ஆன்மா, கஷேத்திர ஞானம் என்பது என்றும் அழியாத ஆன்மா, கஷேத்திர என்ற தற்காலிகமான உடலில் அற்பாயுளுடைய உயிர்த்திரளாக இயங்குகிறது என்பதை உணர வைக்க வருபவர்களே குருமார்கள். இதை விட அழகா எப்படி சொல்றது, கஷேத்திர என்ற உயிர் சக்தி. இந்த உயிர் சக்தியானது அற்பமானது, அற்பாயுளுடையது. இந்த உடலானது உனக்கு கொடுக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் உன்னுடைய எண்ணத்தின் சக்தியை திரட்டிக்கொள், உன்னுடைய எண்ணத்தின் இயல்பை அறிந்து கொள். இது இரண்டும் இருந்தால்தான் உன்னுடைய எண்ணம் எங்கு பிறக்குதுன்னே நீ பார்க்க முடியும். உன்னுடைய எண்ணம் எங்கு பிறக்கிறது என்று பார்த்து விட்டால் நீ அன்பை தவிர ஏதாவது தர முடியுமா? நீ எண்ணத்தினுடைய இயல்பை கவனித்து விட்டால், என்னுடைய எண்ணத்தினுடைய இயல்பை கவனித்து விட்டால் எனக்கு தானாகவே அளப்பரிய சக்தியானது இறையாற்றல் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. வள்ளலார் போல சாமி கண்ணாடி பயிற்சியில வெள்ளை உடைய உடுத்த சொல்வாரு, வெள்ளை வேஷ்டியவாது போர்த்திக்கோங்கன்னு சொல்வாரு. இப்ப ரகசியம் புரியுதா? சாமியே வெள்ளை உடைய உடுத்த சொன்னாரு கண்ணாடி பயிற்சி செய்யறப்ப. அப்ப அபரிதமான ஆற்றல், இறையாற்றல், அபரிதமான வான்காந்தம் நமக்கு ஜீவகாந்தமாக நமக்கு உடலுக்குள்ளே மோதுவதால்
அந்த ஆற்றலானது, அந்த தவ ஆற்றல் கண்ணாடி பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு உடலில் முழுவதும் வான்காந்த ஆற்றல் எனக்குள்ளே பொதிந்து, எனக்குள்ளே இருந்து, எனக்குள்ளே அது ஜீவ சக்தியாக, ஜீவ காந்தமாக, கஷேத்திர ஞானியாக, என்னுடைய உயிர் திரள், என்னுடைய உயிர் சக்தி மாற வேண்டும். என்னுடைய உயிர் சக்தி மாறுவதற்கு வள்ளலார் மாதிரி என்னுடைய உயிர் ஆற்றல், வள்ளலார் வெள்ளை ஆடை போடுறாருங்க, அந்த வெள்ளை ஆடையை மீறி அந்த தவ ஆற்றல் வெளியில போகல. அந்த வெள்ளை ஆடையை தரித்தே அவர் பல ஞான விஷயங்களை சொல்லி கொடுக்கிறாரு சீடர்கள். அவரை பின்பற்றி வந்தவர்கள் எல்லாருமே அவரை தொட போகும் போதெல்லாம் அவர் மாயமா மறையிறார். ஒரு கூட்டத்துக்குள்ள அவர் போற இடமெல்லாம் கூட்டம் கூடுது. அவர் கிட்ட வரவங்களை அவர் என்ன பண்ணுவாருங்க, இங்க நிப்பாராம், பார்த்துட்டே இருக்கிறப்பவே தூரத்துல தெரிவாராம். அங்க ஓடுவாங்களாம் எல்லாரும், திரும்பி அங்க கொஞ்சம் தூரத்துல போயிடுவாராம். அவ்வளவு ஃபாஸ்டா எப்படி மூவ் பண்றாருன்னே கண்டுபிடிக்க முடியல. அப்ப அந்த ஆற்றலானது தவ அக்னி, தவ அக்னி மூலாதாரத்துல மட்டும் இல்ல, உடல் முழுவதும் அந்த அக்னி ஆற்றலோட வாழ்ந்த ஒரு பெரிய மகான் வள்ளலார். அவர் நம்ம சாமி உடம்புக்குள்ள அறிவுக்குள்ள பல வருடங்கள் இருந்தார் அப்படின்னா நம்மளுடைய மகரிஷி எவ்வளவு ஒரு உன்னதமான ஆத்மா பாரு. அப்ப நம்மளுடைய மகரிஷியுடைய எண்ணத்தின் சக்தியை பாருங்க, நம்மளுடைய மகரிஷியினுடைய எண்ணத்தின் இயல்பை பாரு. 24 மணி நேரமும் தொடர்ந்து என்னுடைய எண்ணத்தினுடைய இயல்பை யார் ஒருவர் அறிகிறாரோ அவரே ஞானி. என்னுடைய எண்ணத்தின் இயல்பானது நல்ல எண்ணமாகவே இருக்கிறது, இருக்கணும்னு தொடர்ந்து பயிற்சி செய்வன் யாரோ அவரே பிரம்மஞானி. அந்த தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டே மற்றவர்களுக்கும் போதிப்பவரே குருமார்கள். அப்ப குருவும் ஞானியும் பிரம்ம ஞானியும் படிநிலைகளில், அறிவு நிலைகளில் வெவ்வேறாக இயங்கினாலும் மூவரினுடைய உருவம் ஒன்றே. குருனாலும் ஒண்ணுதான், பிரம்ம ஞானினாலும் ஒண்ணுதான், ஞானினாலும் ஒண்ணுதான். அப்ப நம்மளுடைய மனம், என்னுடைய எண்ணத்தின் சக்தி, என்னுடைய எண்ணத்தின் இயல்பு நான் அறிந்து கொண்டால், என்னுடைய எண்ணத்தினுடைய இயல்பு நல்ல எண்ணமா தீய எண்ணமாக வருகிறதா என்பதை அறிந்து கொண்டால், அங்கே எனக்கு எங்கே எண்ணம் பிறக்கிறது, எந்த இடத்தில் நான் அந்த எண்ணத்தை பிடித்து கொண்டு வாழணும், அது எதனால் பிறக்கிறது, ஏன் பிறக்கிறது, எந்த நபரின் மூலமாக எனக்கு பிறக்கிறது, எந்த ஏற்றத்தாழ்வு மனதில் இருக்கும் பொழுது அது பிறக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டால் நானே பிரம்ம ஞானி. எண்ணத்தை இயக்கும் ஆற்றல் எனக்கு வந்து விடுகிறது. நானே பிரபஞ்சத்தை இயக்க ஆரம்பிக்கிறேன். நானே பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சமே எண்ணங்களால் ஆக்கப்பட்டு இருக்கிறது. என்னால் எந்த எண்ணமும் இந்த பிரபஞ்சத்தில் நிலைநிறுத்த முடியும். என்னால் எந்த எண்ணத்தையும் இந்த பிரபஞ்சத்தில் நிலைநிறுத்த முடியும். என்னால் எந்த எண்ணத்தையும் இந்த பிரபஞ்சத்தில் நிலைநிறுத்த முடியும். என்னுடைய எண்ணத்தின் சக்தியையும் இயல்பையும் அறிந்தால், எண்ணம் எங்கே பிறக்கிறது என்று அறிந்து கொண்டால், தூய நல்ல எண்ணத்தை மட்டும் வைத்துக் கொண்டால், அன்பை மட்டும் நாம் கொடுத்து கொண்டே இருந்தால், ஒரு நல்ல எண்ணத்தை இந்த பிரபஞ்சத்தில், வான்காந்தத்தில் ஒரு நல்ல எண்ணத்தை நான் நிலைநாட்டி விதையை தூவி பயிர் செய்து முளையை வரவழைத்து கனிகளை கொடுக்க முடியும். இதைதான் மகான்கள் செய்தார்கள். எண்ணங்களை விதையுங்கள், நல்ல எண்ணங்களை விதையுங்கள். சிவானந்தர் சொல்ற நல்ல எண்ணங்களை இந்த பிரபஞ்சத்தில் விதையுங்கள். அதற்கு மூலம் எனது நல்ல எண்ணத்தின் சக்தி, எனது நல்ல எண்ணத்தின் இயல்பு என்று அறிந்து கொண்டால், எண்ணம் பிறக்கும் இடமும் நாம் புரிந்து கொண்டால், நான் என்னுடைய மனதின் மூலம், எண்ணத்தின் மூலம் நல்ல எண்ணங்களையே வான்காந்தத்தில் பிரதிபலிப்பேன். இதுவே எண்ணத்தின் சிறப்பு.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னும் மேலும் தொடர்ந்து 6 நாட்கள் இருக்கு. சிறிது சிறிதாக எண்ணத்தின் வலிமை, உள்ளம், மனம் என்பதை பற்றி விரிவாக காணலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிமா, நன்றி நன்றி. அன்பர்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றி. மீண்டும்